வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்க வர்ஜா அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இலங்கையிலேருந்து வந்து சபேசன் தீமிசா 2 பேருமே ஃபைனலிஸ்ட்டாக வந்து கலக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதில் மூன்றாவதாக இப்போது வர்ஜா அவங்களுமே ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. இலங்கையில் இருக்க கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் இருக்க ஒரு சின்ன கிராமமான துறைமுகன்ற கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் வர்ஜா அவங்க. இவங்களுக்கு இப்போது 12 வயது ஆகுது. இவங்க சின்ன வயசுலேருந்தே பாடல்னால் ரொம்பவும் பிடிக்கும். இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இவங்க பாடுறத மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்படி வர்ஜா அவங்க ஸ்டேஜ் சிங்கராகவுமே இப்போவே பாடிட்டுருக்காங்க. இலங்கையில் இவங்க ஸ்டேஜ் சிங்கராக பாடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அவங்களோட கிராம மக்களுமே நீங்கள் சரிகமபா போகணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதே போல் அவங்க அப்பா அம்மா 2 பேரோட ஆசையுமே இவங்க சரிகமபா போகணுன்றது தான். அப்படி இலங்கையில் சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் சீசன் 5 ஆடிஷன் நடந்ததை பார்த்து அப்பா அம்மா இருவருமே வர்ஜா அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே நூற்றுக்கணக்கான பேர் ஆடிஷனில் கலந்துக்கிட்டதால வர்ஜா அவங்களுமே நமக்கு எப்படியுமே செலக்ட் ஆக மாட்டோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பாடுவோம் அப்படின்னு பாடியிருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்க தான் அவங்களோட திறமையால் இலங்கையில் செலக்ட் ஆன ஒரே பாடகி. இலங்கையில் இவங்க செலக்ட் ஆகியிருந்தாலுமே திரும்பவும் சென்னை வந்து அங்கேயுமே வர்ஜா அவங்களுக்கு ஆடிஷன் நடந்தது. அந்த ஆடிஷன்லேயுமே ஜெயிச்சு தான் இந்த அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. வர்ஜா அவங்களோட அப்பா இலங்கையில் மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் மோட்டிவேட்டால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு பல இடங்கள்லையுமே வர்ஜா அவங்க சொல்லியிருக்காங்க. சரிகமபால மெலடி குயினாக கருதப்படுற அவங்க இறுதிப் போட்டிக்கு முன்னாடி செலக்ட் ஆனது மெலடியில் இல்லை, அதுவே என்னோட மிகப்பெரிய திறமைன்னு சொல்லியிருக்காங்க வர்ஜா அவங்க. வர்ஜா அவங்க முதல் முறையாக பாடின பாடல் சரிகமபால மல்லிகை பூ. இந்த பாடல் சித்ரா அம்மா அவங்க பாடின பாடல். முதல் பாடலே சித்ரா அம்மா அவங்களோட பாடலை பாடி செலக்ட் ஆகிறதுலாம் அவ்வளோ சூப்பரான விஷயம். ஏன்னா சித்ரா அம்மா அவங்களோட பாடல்லே ரொம்பவும் டஃப்பான பாடல் மல்லிகைய பாடல். அந்த பாடலை பாடி தான் வர்ஜா அவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனாங்க. இப்போது ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இறுதிப் போட்டியிலுமே வர்ஜா அவங்க வின் பண்ண தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணுங்கள்.